ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலான ப்ளம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ப்ளம் கேக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரம் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ரம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதே மெஷருக்கு நீங்கள் ஆரஞ்ச் ஜூஸ் யூஸ் பண்ணலாம். ப்ளம் கேக்கோட மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் தான். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கு நீங்கள் ஒரு ஃப்ரூட்டோ இல்லை மிக்ஸ்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த பேக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிரான்பெரிஸ், கோல்டன் ரைசன்ஸ், அப்புறம் பிளாக் ரைசன்ஸ் கலந்து வருது. அதே மாதிரி இந்த ரம் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் ரம், அதுலேயுமே ஸ்பைஸ்ட் ரம். முக்கியமாக ப்ளம் கேக் பண்ணும்போது அந்த ஸ்பைஸ் ரொம்பவே தூக்கலாக இருந்தால் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கப்பு மாவுக்கு நம்ம ஒரு கப் அளவுக்கு பெரிஸ் யூஸ் பண்ணணும். அதனால நான் ஒரு கப் அளவுக்கு இந்த மிக்ஸ்டு பெரிஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வெறும் டார்க் ரைசன்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ, ஃபிக், ஆப்ரிகாட்ஸ், ட்ரைட் ஃபிக்ஸ், எது வேணாலும் நம்ம காம்பினேஷனாக யூஸ் பண்ணலாம். இதுக்கு மேலே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் டூட்டி ஃப்ரூட்டி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த மிக்சரில் டூட்டி ஃப்ரூட்டிஸ் கிடையாது. நீங்கள் வெறும் டூட்டி ஃப்ரூட்டிஸ் மட்டும் வச்சு கூட இந்த ரெசிபி நீங்கள் பண்ணலாம். இப்போது இதை ஃபஸ்ட்டு ஓவர் நைட் நம்ம சோக் பண்ணி வைக்க போகிறோம். இதுக்கு நான் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு ரம் யூஸ் பண்ணியிருக்கேன். ரம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, முக்கியமாக பிளாஸ்டிக்கில் இதை மிக்ஸ் பண்ணி வைக்காதீங்க. ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஏர் டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஓவர் நைட் இதை சோக் பண்ண வச்சிடலாம். இப்போ நான் சோக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சோக் பண்ணியிருக்கேன். இதில் நட்ஸை நான் சோக் பண்ணலை. நட்ஸை அடுத்த நாள் காலையில் இதை சோக் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் நான் சோக் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு உள்ளே நட்ஸை கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிறது பிடிக்கும். பட் எல்லாமே உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நட்ஸையும் சேர்த்தே ஓவர் நைட் சோக் பண்ணிடலாம். இப்போது இதை நல்லா ஏர் டைட்டாக க்ளோஸ் பண்ணி நம்ம வெளியிலே வச்சிடலாம். ரூம் டெம்பரேச்சரில் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இது செகண்ட் டே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேரமல் சிரப் ரெடி பண்ணிக்க போகிறோம். இதுக்கு 2/3 கப் நான் சுகர் எடுத்திருக்கேன். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த கேரமல் சிரப்பை ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சர்க்கரை நல்லா இலகி விடட்டும். இது ஒன்று நம்ம கேரமல் சிரப் யூஸ் பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா டைரெக்டாக ப்ரௌன் சுகரே யூஸ் பண்ணலாம். இப்போ ப்ரௌன் சுகர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு லிக்விட் ரேஷியோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ரெசிப்பியில் நம்ம கேரமல் சிரப் ரெடி பண்ணி அதுக்கப்புறமேட்டு ப்ளம் கேக் ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ் எந்த அளவுக்கு நல்லா சோக் ஆகி நல்லா எல்லாம் புசு புசுன்னு நல்லா சோக் ஆகிருக்கு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் ரம் இன்னுமே அதில் இருக்குது. நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு நட்ஸ், வால்நட்ஸ், அதுக்கப்புறமேட்டு ஆல்மண்ட்ஸ் மட்டும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் நான் போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கேக் மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணுற வரைக்கும் இந்த நட்ஸ் நல்லா இதில் சோக் ஆகிட்டு இருக்கட்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே ரொம்ப சாஃப்டாக சோக் ஆகிருக்கணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடி நாளே நட்ஸை ப்ரீ மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது நம்மளுடைய சர்க்கரை பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சிட்ருக்கு. கரையும் போது கொஞ்சம் கொஞ்சம் கட்டி தெரியும். ஸ்பூனோட பேக் சைடு வச்சு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா நல்லா இலகிடும். ஒரு ஈவன் கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். இந்த ஸ்டேஜில் நல்லா சிம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வார்ம் வாட்டர் தான் சேர்க்கணும். சில் தண்ணி சேர்க்கக்கூடாது. ஏன்னா கேரமல் சிரப் ரொம்பவே ஹாட்டாக இருக்கும் போது சில் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா பயங்கரமாக வெளியில் தெரிக்கும். முக்கியமாக இந்த மாதிரி ஆழமான பாத்திரத்தில் பண்ணுங்கள். சிம் பண்ணிவிட்டு இல்லைன்னா பக்கத்து அடுப்பில் மாற்றிட்டு கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வார்ம் வாட்டர் இதில் சேர்த்துடலாம். நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் இதை சிம்மர்லேருந்து வெளியில் எடுத்துட வேண்டாம். இல்லைன்னா அந்த கேரமல் கட்டியாக ஆரம்பிச்சிடும். வார்ம் வாட்டர் சேர்த்ததுக்கப்புறமேட்டு ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறமேட்டு இதை அந்த அடுப்பில் இருந்து எடுத்துகிட்டு நல்லா கூல் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கூல் ஆயிடுச்சு நம்ம சிரப்பு. இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மாவு எடுத்து நம்மளுடைய ட்ரை ஃப்ரூட்ஸோட நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஏன் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம கேக் மிக்ஸில் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு பொதுவாக இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே கேக்கோடைய பேஸ், அதாவது பாட்டம் ஆஃப் த பேனுக்கு செட்டில் ஆகிடும். அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னா இதை மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேட்டரில் சேர்க்கும் போது இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம கேக் ஃபுல்லாக ஈவனாக அங்கங்கே நிற்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிற 1 கப்பு ஆல் பர்பஸ் ஃப்ளார், அதாவது மைதால இருந்து 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு இதை ஓரமாக எடுத்து வச்சுருவோம். கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டின்னை ரெடி பண்ணிக்கணும். இந்த பேனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லா சைடும் பட்டரில் ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இதில் பார்ச்மெண்ட் பேப்பர் வைக்கிறேன். ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரி ப்ளம் கேக் பண்ணும்போது இந்த பேப்பர் வச்சு பண்ணோம் அப்படின்னா இது கேரமலைஸ்டு சுகர் சிரப் யூஸ் பண்ணுறதுனால எந்த சைடுமே ஒட்டாமல், அதே நேரத்தில் ரொம்ப டார்க் கலராகவும் வராமல் ஒரு பர்ஃபெக்டான கோல்டன் ப்ரௌன் நமக்கு கிடைக்கும். பேஸ் ஒட்டியாச்சு, 4 பக்கமும் ஒட்டிடலாம். இப்போ இதுக்கப்புறமேட்டு நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நான் ஆயில் சேர்க்குறேன். 1/4 கப் அளவுக்கு ஆயில், அதுக்கு ஈக்குவலாக 1/4 கப் அளவுக்கு மில்க் சேர்ப்போம். மில்க்கும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இப்போ நம்ம மீதம் இருக்கிற அந்த ஆல் பர்பஸ் ஃப்ளார், மைதா இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேவ் பண்ணி போட்டோம் அப்படின்னா லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேக்கிங் பவுடர் அது கூட சேர்த்து பேக்கிங் சோடாவும் சேர்க்க போகிறோம். பேக்கிங் சோடா இப்போ 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் நம்ம சேர்க்க போகிறோம். இதில் ஏன் ரெண்டுமே சேர்க்குறோம் அப்படின்னா அப்போ தான் அந்த ஈவனான ஒரு ப்ரௌனிங் கிடைக்கும். இதுக்கு தேவையான 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்பவே முக்கியம் இந்த மாதிரி ப்ளம் கேக்கு ஸ்பைஸ் மிக்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சினமன் பவுடர், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நட்மெக் பவுடர், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கார்டமம் பவுடர் இருந்தால் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். தனித்தனியாக உங்களுக்கு இந்த பவுடர்ஸ் வாங்க முடியல அப்படின்னா மிக்ஸ்டு ஸ்பைஸ் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேக்ஸ்க்கு போடுறதுக்கு இருக்கும். அது கிடைச்சது அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ்டு ஸ்பைஸ் பவுடர் நம்ம சேர்த்துக்கலாம். இதை தவிர 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் வெனிலா எசன்ஸ் இதில் சேர்க்குறேன். இந்த ஸ்பைசினஸ் அதுக்கப்புறமேட்டு இந்த ஸ்வீட்னஸ் இதெல்லாம் சேரும்போது தான் இந்த ப்ளம் கேக் அதோட ரிச்னஸ் கிடைக்குது. அது கூட சேர்த்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸு எல்லாமே சேர்க்குறோம். இப்போ பாருங்கள், நம்மளோட பேட்டர் இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இன்னுமே நம்ம கேரமல் சிரப் சேர்க்கல இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி திக்காக இருக்குது. ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா அந்த சால்ட்டோட மிக்ஸ் ஆகட்டும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய நட்ஸை இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸு, அதுக்கப்புறமேட்டு மாவு இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா இருந்த அந்த ரம் கூட நல்லாவே அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கேரமல் சிரப்பை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய கேரமல் சிரப்பை இதில் சேர்க்க போகிறோம். இந்த கேரமல் சிரப் பண்ணும்போதும் இது ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. கொதிச்சிருச்சுன்னா இதோட வாட்டர் கண்டென்ட் இவாபரேட் ஆகிடும். அப்போ நமக்கு ரொம்ப திக்கான சுகர் சிரப்பாக கிடைக்கும். ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறமேட்டே ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்புலேருந்து மாற்றி நல்லா கூல் டவுன் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த கேக் பேட்டருக்கு தேவையான அளவுக்கு நமக்கு லிக்விட் கான்ஸ்டன்ட் நமக்கு கரெக்டாக இருக்கும். மற்ற கேக் பேட்டரை விட, நம்ம பிளெயின் கேக் செய்கிற பேட்டரை விட இந்த பேட்டர் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஏன்னா இது ஃபுல்லாக ட்ரை ஃப்ரூட்ஸாக இருக்கு இல்லையா. இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கேக்கி ஃப்ளேவராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸோட அளவு கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஒரு 3/4 கப் அளவுக்கு கூட நீங்கள் மொத்தமாக ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸும் சேர்த்து இதில் போட்டிங்க அப்படின்னா கேக் நிறையாவும் அங்கங்கே ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கிற மாதிரியும் இருக்கும். நம்மள்ட்ட இருக்கிற மொத்த கேரமல் சிரப்பையும் ஆட் பண்ணியாச்சு. நம்மளுடைய கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துட்டுருக்கு பாருங்கள். அந்த பேட்டரோட கலரே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது கேரமல் சிரப் ஆட் பண்ணணுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அளவுக்கு தான் நம்மளுடைய கேக் பேட்டர் இருக்கணும். இதை விட கொஞ்சம் திக்காக இருந்தாலும் நமக்கு கேக் அவ்வளோ சாஃப்டாக இருக்காது. இதை விட ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்மளுடைய பேனில் எல்லா சைடும் நம்ம இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிவிட்டு, பட்டர் வச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம பட்டர் பேப்பர் போட்டுடலாம்.
இந்த பேப்பர் ரெடி பண்ணுறதெல்லாம் முன்னாடியே பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளுடைய பேக்கிங் சோடா பார்த்தீங்க அப்படின்னா ஆசிடோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறமேட்டு அதோடைய ஒர்க்கை பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமேட்டு இந்த மிக்சரை நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமேட்டு ரொம்ப நேரம் இந்த பேட்டர் வந்து வெயிட் பண்ண வைக்கக்கூடாது. உடனே வந்து நம்ம பேனுக்கு மாற்றுற மாதிரி இருக்கணும். அதனால தான் முன்னாடியே இந்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பேட்டரை ரெடி பண்ணி உடனே நம்ம பேனுக்கு வந்து நம்ம மாற்றிடணும். இப்போ ஏற்கனவே என்னுடைய அவனை வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு நான் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். 350 டிகிரி ஃபாரன்ஹீட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செல்சியஸில் 180 செல்சியஸ் கிட்ட வரும். இப்போ நல்லா ஈவன் அவுட் பண்ணிடலாம். பொதுவாக ப்ளம் கேக் மேலே நட்ஸு டாப்பிங் இருக்காது. ஏன்னா அப்போ வந்து அந்த ப்ளம் கேக்கை ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் ஸ்டில் நீங்கள் நட்ஸை வந்து டாப்பிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாவு நீங்கள் கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சோக்கான ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருங்க. கேக் வந்து ஒரு 20 நிமிஷம் உள்ள வைப்போம். ஓரளவுக்கு ரைஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு அந்த டாப்பிங்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓரளவுக்கு நல்லா ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே நம்ம நட்ஸ் தூணும் அப்படின்னா அது உள்ளே வந்து சோக்காகி உள்ளே போகாது, நல்லா மேலேயே நிற்கும். ஆனால் இந்த மாதிரி நம்ம நட்ஸ் போடும்போது ஈவன் ஸ்லைசஸாக கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதையும் இப்போயே சொல்லிடுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் 1-2 நட்டு அப்படியே லைன் அப் பண்ணிவிட்டு கேக் கட் பண்ணுறதுக்கு வசதியாகவும் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஃபுல்லாக கேக் ரெடியாக 52 நிமிஷம் ஆச்சு. நீங்கள் வந்து ஒரு 45 மினிட்ஸ்லேருந்தே செக் பண்ண ஆரம்பிங்க. நம்ம ஸ்குவர்ஸ் இல்லைனா வந்து நம்ம டூத்பிக் உள்ளே விட்டு பார்க்கும்போது நல்லா சென்டரில் நல்லா ஃபுல்லாக டிப் பண்ணி வெளியில் எடுக்கும் போது அது க்ளீனாக வரணும். அதில் மாவு எதுவும் இருக்கக்கூடாது, லிக்விட் கண்டென்ட் எதுவும் இருக்கக்கூடாது, அவ்வளவே தான். ஸோ இப்போ எடுத்து வெளியில் வச்சிடலாம். இப்போ உடனே நம்ம வந்து பேனை விட்டு எடுக்க வேண்டாம். நல்லா கூல் ஆகட்டும். ஒரு 1.5லேருந்து 2 மணி நேரம் நல்லா கூல் ஆகட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு திருப்பி எடுக்கும் போது அவ்வளோ ஈஸியாக அது வெளியில் வந்துடும். இப்போது நம்ம இது மேலே ஒட்டி இருந்த இந்த பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேப்பரையும் நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். எவ்வளோ சூப்பரான கலர் கொடுத்துருக்கு பாருங்கள். இதே நம்ம பேப்பர் இல்லாமல் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டார்க்கராக இந்த டெக்ஸ்சர் வந்து வரும். ஏன்னா கேரமல் சிரப் வந்து அந்த ஹீட்டோட அந்த பேனில் படும்போது இதோடைய கலர் வந்து இன்னுமே டார்க்காக வரும். இப்போது நம்ம இன்னொரு பேப்பர் போட்டு இதை அழகாக திருப்பிடலாம். அவ்வளவே தான். சூப்பரான ப்ளம் கேக்கு எவ்வளோ அழகாக செம்மையாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், இதை டூத்பிக் வச்சு எல்லா இடத்துலையும் லைட்டாக இந்த மாதிரி போக் பண்ணி விட்டுட்டு இது மேலே ஒரு சின்ன கிண்ணத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ரம் எடுத்திருக்கேன். அதை ஃபுல் கேக்கில் வந்து நல்லா அழகாக வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது கேக் வந்து ரொம்ப ரொம்ப மாய்ஸ்டாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப நாளைக்கும் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஆல்ரெடி இதை வந்து எக்லெஸ் கேக்கை தான் பண்ணியிருக்கோம். அதனால் கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் வெளியிலே வைக்கலாம். மேலே மட்டும் இல்லை, சைட்ஸில் கூட வந்து இந்த மாதிரி வந்து நல்லா ப்ரஷ் பண்ணி கொடுத்துருங்க. அப்போ எல்லா சைடும் நல்லா மாய்ஸ்டாக இருக்கும். ஒரே இடத்துல நிறைய ஈரம் பற்ற வேண்டாம். மைல்டாக வந்து இதை வந்து ப்ரஷ் பண்ணி கொடுத்தா போதும். பாருங்கள் நம்மளோட சூப்பர் மாய்ஸ்டான ப்ளம் கேக் எப்படி ரெடி ஆகிடுச்சுன்னு. பொதுவாகவே ப்ளம் கேக் வந்து நல்லா இந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா ஊறி அடுத்த நாள் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்க. உள்ள டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. சுகர் எல்லாம் பக்காவாக இருக்குது. அந்த கேக்கி டெக்ஸ்சரும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து கேக் ஃபுல்லாக எவ்வளோ ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டும் நீங்கள் கிளாஸ் பவுல்ஸில் ஏர்டைட் பாக்ஸில் ரூம் டெம்பரேச்சர்லேயே ஸ்டோர் பண்ணலாம். நான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஓவர் நைட் சோக் பண்ணியிருந்தேங்க. நீங்கள் வந்து இதை மினிமம் ஒரு 2 ஹவர்ஸ் சோக் பண்ணால் கூட தாராளமாக போதும். நீங்கள் எதர் ரம் இல்லை நல்ல ஆரஞ்ச் ஜூஸில் கூட இதை வந்து சோக் பண்ணிவிட்டு இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்படி நீங்கள் ஜஸ்ட் 2 ஹவர்ஸ் தான் சோக் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸும் சேர்த்தே சோக் பண்ணிவிடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.
மேரி கிறிஸ்மஸ்.